கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆண்டவர் தாமே நமக்கு இந்த வேதவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. அன்புக்குரியவர்களே, வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று. விசேஷமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் நம்மை மீட்பதற்காக. நமக்காக சிலுவைக்கு நேராய் கடந்து போனவர் தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க தேவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு நாம் பிரித்தெடுத்த வாழ்க்கையை வாழாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல வாழக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோமானால் பிரித்தெடுத்த நோக்கமே தவறாக போய்விடும். ஆகவே தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கவர்களாக. பிரியமானவர்களே, நாம் பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எது நல்லது, எது கெட்டது, எது சரியானது, எது தேவையில்லாதது, எது தேவன் விரும்புவது, எது தேவன் வெறுப்பது என்பதை நாம் பகுத்தறிய என்ன செய்ய வேண்டும்? பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பகுத்தறிந்து பார்த்து நாம் தேவனுக்கு பிரியமானவர்களை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அதே வேதவசனம் சொல்லுகிறது, நன்மையும் பிரியமும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவன் விரும்புகிற நன்மைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வோமானால் பரலோகம் சந்தோஷப்படும், தேவன் சந்தோஷப்படுவார், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அவைகளை செய்யாமல் பகுத்தறிந்து பார்க்கக்கூடியவர்களாக, உலகத்தோடு கூட ஒத்துப்போகக்கூடியவர்களாக, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம் என்று சொல்ல முடியாது, தேவனும் சந்தோஷப்பட மாட்டார். ஆகவே கர்த்தர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். அவர் பரிசுத்தமாய் வாழச் சொல்லியிருந்தால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர் நீதியுள்ளவர்களாக இருக்க சொன்னால் நாம் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அவைகளை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போது நாம் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்பதை இந்த உலகம் நம்மை பார்த்து புரிந்து கொள்ளும். நாம் ஒருவேளை தேவனை பிரியப்படுத்தாமல் உலகத்தை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டால் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையானது சீரான வழிகளிலே செல்லுகிறது என்று சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த வேதத்தை நேசித்து விசுவாசித்து வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 22ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம் அதனுடைய 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைவிட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பகுத்தறிவுள்ளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பாவத்துக்குள்ளாக கிடந்தோம், தேவன் இரக்கம் பாராட்டினார், நம்மை விடுதலை ஆக்கினார். இப்பொழுது நாம் அதே போல சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். பாவத்திலே கிடக்கிறார்கள், சாபத்திலே கிடக்கிறார்கள், அக்கிரமத்திலே கிடக்கிறார்கள், பொல்லாத வழிகளில் நடக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நாம் இரக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை அந்த அக்கினி தண்டனைக்கு இருந்து நாம் தப்பித்து விடுவதற்கு நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை செய்யாமல் நாம் போவோம் என்று சொன்னால் நாம் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்பதிலே அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே
மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனிலிருந்து நாம் இழுத்து விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தை நோக்கி போகிற ஜனங்கள் இன்றைக்கு கோடான கோடி பேராக இருக்கிறார்கள். பரலோகத்தை நோக்கி வரக்கூடிய ஜனங்களோ ஒரு சிலராக இருக்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேகருடைய வாழ்க்கையானது வேறு வழியிலே போகக்கூடியதாக இருக்கிறது. நரகத்தை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. அவரை யார் இழுத்து விடுவது? யார் அவளை காப்பாற்றுவது? யார் அவருக்கு நன்மை செய்வது? யார் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது? அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவைகளை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும். அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்களும் தேவ பிள்ளைகளாக மாற முடியும். பரலோகத்துக்கு பங்காளிகளாக மாற முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே சித்தத்தை அறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக அதை செய்வதற்கு நாம் முன்வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே உணர்வோம், செயல்படுவோம், சிலரை காப்பாற்றுவோம், சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம், சிலரை நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றி தேவநாமத்துக்கு மகிமை சேர்ப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.